பிரைஸ் த லார்ட். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். இந்த வசனம் சங்கீதம் 139:14 இருக்குது. பாருங்கள், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால். நம்ம எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கோம்னா, பிரமிக்கத்தக்க அதிசயமான வழியில் நம்ம உண்டாக்கப்பட்டிருக்கோம். தேவனிடமிருந்து தேவன் நம்மளை மண்ணினால் படைத்தார்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம எப்படி இருக்கோம்னா, நம்ம நரம்பு மண்டலங்கள் பாருங்கள், சதை, இரத்தம், எல்லா இரத்த நாளங்கள் எல்லாமே, நம்ம உள் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் பாருங்கள், எல்லாமே பிரமிக்கத்தக்கதாக தான் இருக்கும். அதை ஒரு நாளாவது நம்ம சிந்திச்சிருக்கோமா? நம்ம கை விரல்களை பாருங்கள், கால்களை பாருங்கள், எல்லாவற்றையும் நம்முடைய சிருஷ்டிகர் நம்மளை அருமையாக நம்மளை உண்டாக்கினார். ஆனால் மனங்கள் என்ன பண்ணுதுன்னா, நம்முடைய சிருஷ்டிகரை நம்ம தேடாமல் சிருஷ்டியை போய் தேடுறோம். வீட்டில் பாருங்கள், என்ன பொருள் வாங்கணும், அது அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறது வேற, அத்தியாவசியம் இல்லாத பொருட்களை வாங்குகிறோம். அதே போல் நம்மை படைத்த சிருஷ்டிகரை நம்ம வேண்டாமல் சிருஷ்டியை போய் நம்ம வேண்டிக் கொண்டிருக்கோம். இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். நம்மளை உண்டாக்கின தேவனை நோக்கி நம்ம கும்பிடணுங்க. அவரை நம்ம இருதயத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ளணும், சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். அது நம்ம ஆத்துமாவுக்கே தெரியுங்க அவர் நல்லவர் என்று.